ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. மந்தஸ்மிதமுகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்யஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மலஜானசித்தயே. பண்டரி சாரிகா க்ஷேத்ர நாஹி புண்டலிகா சாரிகா பக்த நாஹி விட்டோபா சாரிகா தைவத நாஹி துகாராம சாரிகா சத்குரு நாஹி. ஞானதேவ சமாரம்பாம் நாமதேவாதி மத்தியமாம் துகாராம பர்யந்தாம் வந்தே வார்க்கரி சுபாம். பண்டரிநாத் பகவான் கி ஜெய். நாமதேவ் மகாராஜுடைய ஒரு அபங்கம் இது. நம்ம ஊரில் பதிகம் பாசுரம்னு சொல்கிறாப்புல அவளுடைய மராட்டி பாட்டுக்களை அபங்கம்னு சொல்லுவாள். அது ஒரு விதமான எழுத்து மீட்டர் சந்தஸ்ன்னு சொல்கிறது உண்டு. அர்த்தமாகவும் இப்படி சொல்வா. லௌகீகமாக ஒரு ராஜாவை புகழ்ந்தோ ஒரு இயற்கையோ ஒரு பெண்ணையோ புகழ்ந்து பாடக்கூடிய பாட்டெல்லாம் குறை உள்ளது. ஏன்னா பணத்துக்காகவோ புகழுக்காகவோ ஒரு காரியம் நடக்கிறதுக்காக பாடுறா. அதில் வாஸ்தவம் இல்லை. குறையில்லாத பகவானை பாடுறதுனால அதுக்கு அபங்கம் அபங்கம்னு பேர். பகவானை மட்டுமே பாடக்கூடிய பாடல். இந்த நாமதேவ மகாராஜ் தான் இந்த அபங்கம் எழுதின வாழ்ல முதல்னு சொல்லப்படுறார். சைவத்தில் ஞானசம்பந்த மூர்த்தி முக்கியமாக சொன்னால் கூட அவருக்கு முன்னாடி அப்பர் சுவாமிகள் இருந்திருக்கார். ரொம்ப முன்னாடி காரைக்கால் அம்மையார் தான் மூத்த திருப்பதிகம்னு சொல்கிறது உண்டு. இப்படி நம்மாழ்வார் வைஷ்ணவாழில் ரொம்ப சிரேஷ்டமாக சொல்கிறார். அதுக்கு முன்னாடி முதல் 3 ஆழ்வார்கள் இருந்திருக்கா. ஆனால் அது அபங்கம் எழுதினவான்னு எடுத்துட்டா ஏராளமான சாதுக்கள். அதில் நாமதேவர்கிட்ட ஆரம்பிக்கிறது. ஆனால் அவருடைய குருவுக்கு குருவாக ஞானேஸ்வர் அவரோட 5 வயசு சின்னவர். அவர் இவருக்கு அப்புறம் தான் பாட்டு எழுதினார்னா கூட குரு ஸ்தானத்தில் அவர் பெரியவராக இருக்கார். இந்த நாமதேவ மகாராஜ் பூர்வத்தில் பிரகலாதனாக பிறந்து அங்கதனாக உத்தவராக நாமதேவராக திருப்பியும் துக்காராம் மகாராஜா வராருன்னு அவருடைய பாட்டில் சரித்திரத்தில் சொல்லப்படுறது. ஒரு அற்புதமான ஒரு மகாத்மா வந்திருக்கார் பூமிக்குன்னுட்டா அது இந்த சுத்தமில்லாத தண்ணியை அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இல்லையா, அதில் போட்டால் சுத்தமாயிடும்னு சொல்கிறாள் இல்லையோ, குடி தண்ணீராக பயன்படுத்தலாம்னு. அது மாதிரி சாமானிய மனுஷால் சத் சங்கத்தினால சுத்தி ஆறவா. மழை தண்ணி ரொம்ப சுத்தமானதுன்னு சொல்கிறா இல்லையா, அப்படி மகாத்மாக்கள் வாஸ்தவமாகவே சுத்தமானவா. அவளுக்கு இது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தேவையில்லை. ஏன்னா பகவானாலேயே அவள் அனுப்பப்படுறா. இந்த விசேஷ காரியத்துக்காக அனுப்பப்படுறதுனால கிருஷ்ணபிரமணியன் உபன்யாசத்தில் சொல்லுவா, மல்லி துளசி இது மாதிரி புஷ்பங்கள்லாம் வாசன புஷ்பங்கள், சுவாமிக்கு போடுற வாசன புஷ்பங்கள் அப்படி அங்கீகரிக்கும் போதே அதில் சுகந்தம் இருக்குங்கிற. சிலதெல்லாம் இந்த குரோட்டன்ஸ் வகையெல்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், வாசனை இருக்காது. அதை ரூமில் வச்சுட்டு ரூம் ஃப்ரெஷ்னர் வேணால் நம்ம போடலாமே தவிர அதில் சுகந்தம் இல்லை. அப்படி நேச்சுரலாகவே அந்த மனம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சாதுக்களுடைய சரித்திரம். மகிபதி மகாராஜ் கூர்மதாசர் சரித்திரம் சொல்கிறது அவர் யாருன்னு சொல்கிறார். கஷ்யபருடைய 2 தர்ம பத்னிகளில் வினத்தையுடைய பிள்ளை தான் கருடன். அதனால தான் வைனத்தேயன்னு அவருக்கு பேர். கருடனுக்கு முன்னாடி பிறந்தவர். ஆனால் அவசரப்பட்டு அந்த குழந்தை பிறக்கணும்னு அவன் அம்மா ஆசைப்பட்டதுனால அது கால்
ஊனமாகவே பிறந்துடுத்து அந்த குழந்தை. ஆனாலும் அவருடைய தபஸுனால சூரிய பகவானுடைய தேரோட்டியாக போயிட்டார். அருணன்னு பேர் அவருக்கு. அதனால தான் முதல்ல சூரியனுடைய ஆகாசத்தில் வரும்போது அருணோதயம்னு சொல்கிறா. அது அருணன் தான். நம்ம திவ்யநாம பஜனை பாட்டில் அருணனுடைய தம்பியான கருடன் வாகனமாக வச்சுட்டவர். அருணானுஜவாக அப்படின்னு வருது. அந்த அருணனே பக்தி பண்ணுறதை காட்டுறதுக்காக கூர்மதாசர் அவதாரம் பண்ணார்னு சொல்ற. எல்லாமே நித்திய சூரிகள்னு பகவானுடைய லோகத்தில் இருந்து அங்கே பக்தி பண்ணிட்டு இருக்கிறவா நமக்கு புரிகிறாப்புல சொன்ன ஒரு டெபுடேஷனில் பூமிக்கு வரா. இங்கே போய் வாளுக்கு இந்த சாமானிய மனுஷாளுக்கு கையை வலிக்கிறது காலை வலிக்கிறது இன்றைக்கி இப்போ வரணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கிளம்புறத லேசாக இருமல் வந்துடுத்து, தலையை சுற்றிடுத்து, இடுப்பு வலிக்கிறது கையை வலி. என்றைக்கு உடம்பு நன்னா இருந்திருக்கு? இப்படி தான் இருக்கும். ஆனால் உடம்புல கோளாறு இருக்கிற அன்னைக்கு ஒரு ஹாஸ்யத்துக்காக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனோம், அமிர்தாஞ்சனத்தை தடவிட்டு போனால் போச்சு. போகலன்னா பழி வரும், வேற எங்கேயா போகலன்னா வெய்வா. அதுக்காக நம்ம போனோம். எங்கேயாவது வெளிவாசல் போகணும்னுட்டா அந்த சரீர சிரமம் தெரியறதில்ல. சத்சங்கத்துக்கு போனோம்னா கையை வலிக்கிறது காலை வலிக்கிறது அப்படி பிரச்சனை வந்துடுறது இல்லையா? அதை திரஸ்காரம் பண்ணி சத்சங்கத்துக்கு எப்படி வரணும்னு இவா காட்டி கொடுக்குறா. ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு இன்றைக்கி சொல்கிறா, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டருக்குன்னு ஒருத்தர் உடம்பை தேய்ச்சின்னு வர நினைஞ்சு பார்க்க முடியுமா? சாதாரண விஷயமா அது? எந்த வசதியும் இல்லை, யாரும் காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. லௌகீகமாக பக்தாளுக்கு தெரியும் பகவான் காப்பாற்றுவான், கைவிட மாட்டான். அதுதான் நாமதேவர் அந்த பாட்டில் பாடுறார். அட உடம்புன்னு வியாதி வரத்தான் வரும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? என்ன மாமா உங்களுக்கு இப்படி வந்துடுத்தே, இரும்புலே ஆயிருக்கு, சாதாரண உடம்பு தானே இல்லையா? எல்லாருக்கும் வரும். பெரிய பெரிய மகான்களுக்கே வந்திருக்கு. மகான்களுக்கு வியாதி வந்திருக்கேன்னு நினைக்கப்படாது. வியாதி வந்தபோது அவள் என்ன நினச்சிட்டு இருந்தான்னு பார்க்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சர் வந்தது. ஒரு பெரிய சாஸ்திரஜர் ஒருத்தர் அவரை பார்க்க வந்தார். நீங்கள் பெரிய யோகீஸ்வரர், உங்களுக்கு தெரியாததில்லை, நீங்கள் மனோபலத்தோடு நீங்கள் அந்த வியாதியை தியானம் பண்ணி அதை நீக்கணும்னு நினச்சாலும் உங்கள் சங்கல்பத்திலே நீங்கள் நீக்கிப்பிடலான்னார். பரமஹம்சர் சொல்கிறார், இவ்வளோ சாஸ்திரம் படிச்சுட்டு இப்படி பேசுகிறேளே, என்கிட்ட மனசுன்னு ஒன்று எங்கே இருக்குது? என்றைக்கோ நான் அம்பாள்கிட்ட கொடுத்து, மனசு இருந்தால் தானே அதை வச்சு பார்க்குறது. எனக்கு சரீரத்தை பற்றி பிரஜை இல்லைங்கிறார். வியாதியும் உடம்பும் ஒன்று பார்த்துக்கிட்டோம், மனசே நீ எப்பவும் பகவான்னு நினச்சின்று. அதுதான் சாதுக்கள் சொல்கிறா. அப்போ அவளோட வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுன்னு நம்மளை மாற்றிக்கிறதுக்கு தான் இந்த சரித்திரமெல்லாம் படிக்கிறோம், கேட்குறோம். தேகஜாவோ தவாராகும், என்ன வேணா உடம்புக்கு ஆகிட்டு போட்டோம். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வரட்டும், பாண்டுரங்கி திருடபாவோ பாண்டுரங்கி திருடபாவோ. மனுஷால நம்பினா வா காப்பாற்றலாம், கைவிடலாம். காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கிறவாளுக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வரலாம். கெட்டவாள எல்லாரும் இருக்க போகிறதில்ல. சில பேர் சொல்லிட்டு மாற்றலாம். ஆனால் பகவான் என்னையே நினச்சிட்டு இருந்தால் உன் யோகக்ஷேமத்தை வகிக்கிறேன்னு சொல்லியிருக்கானே, அது சத்தியம்.
அப்போ அதை நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன கசக்கிறதுங்கிறான். திருடமா உறுதியா பாண்டுரங்கே திருட பாவோ உன் திருவடியை விட மாட்டேன்கிறார். ஒரு பெரிய வெள்ளத்தில் ஒருத்த மாட்டின்டான், ஏதோ ஒரு ஆதாரத்தை பிடிச்சுக்கணுமே, இல்லைன்னா அடிச்சுன்னு போயிடுமே. இந்த சம்சார சாகரத்தில் எது ஆதாரம்? திருவடி தான் ஆதாரம். சரண நசோடி சர்வதா, எந்த சூழ்நிலையும் உன் சரணத்தை நான் விடவே மாட்டேன், இது உண்மையில சத்தியம். ஆணே துஜே பண்டரிநாத, இந்த உறுதி நமக்கும் வருமா? அப்பர் சுவாமிகளை வந்து கழுத்து வரலும் மண்ணில் புதைச்சுட்டு யானையை விட்டு இடருங்கிறான். அச்சுச்சோ யானை வருதே சிவபெருமானே என்னை காப்பாத்துன்னு அவர் சொல்லலை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைனார். ஆம், எந்த விக்னேஸ்வரனை பெற்ற சிவபெருமான் இருக்காரோ அவரோட அடியவன் நான், எனக்கு என்ன பயம்னார். யானை பீடிரு பிரதட்சணம் கொண்டு போயிடுது. எத்தனை சாதுக்கள் வாழ்க்கையில் அப்படிலாம் நடந்திருக்கு. அப்போ அந்த திடம் வர்றதுக்கான வழியை அடுத்தது சொல்றார். வதனி துஜே மங்கள நாம, எப்போ என் வாக்கில் உன்னுடைய நாமம் மங்களமான உன் நாமம் இருந்துட்டே இருக்கணும். நாமாவை சொல்லிட்டு யாரையாவது பார்த்து வள்ளு வள்ளுன்னு விழுந்து விட்டேன்னா அந்த பக்தி போலி. அதனால ஹிருதயி அகண்டித பிரேம, அகண்டமா எந்த விதமான பேரியர்ஸும் இல்லாமல் விதியும் இல்லாமல் அவ்வளவு பேரிட்டையும் நிபந்தனை இல்லாமல் அன்பு காட்டக்கூடிய மனசு எனக்கு வரும். இதே கேசவராஜா பாண்டுரங்கா இப்படின்னு ஆசைப்படுறேன், இப்படி நீ இருந்துருவியான்னு கேட்காத, நீ நடத்தி வை. நாமாமணே கேசவ ராஜா கேலானேம சாலவி மாஜா. சாதுக்கள் எல்லாமே தேகத்தோட பூமிக்கு வந்து தேகம் இல்லாத நிலை என்னங்கிறத நமக்கு அனுபவித்து நடத்தி காட்டிட்டு சரீரத்தை உதறிட்டு எங்கேருந்து வந்தாலும் அந்த பிரம்மஸ்வரூபத்தோடு ஐக்கியமாயிடுறா. இந்த வழி உங்களுக்கும் உண்டுங்கிறா. நாங்கள் அனுகிரகம் பண்ணுறதுக்கு இருக்கோம், நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இருக்கேன்னு அவள் சொல்லவே இல்லை. உங்களுக்கும் இது உண்டுன்னு சொல்கிறா. அப்போ அந்த நிலை எப்படி வரும்னா, ரமண பகவான் இப்பேற்பட்ட பிரம்ம ஞானி, அவர் அடைய வேண்டிய நிலைன்னு ஒன்று இல்லை. நம்ம சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்கிறார், உபனிஷத்தில் சொல்லிருக்கிற விஷயங்கள் சத்தியம்னு நிரூபணம் பண்ணுறதுக்கு அருணாச்சலத்து மகானுபாவாள் பூமிக்கு வந்தாருங்கிற. அவர் பக்தவிஜயம் படித்து கதறி எழுதியிருக்கார். நாமதேவர் சரித்திரம், ஞானேஸ்வரமரா சரித்திரம் எல்லாம் சொல்லி கதறி எழுதியிருக்கார். பெரிய புராணம் படித்து எல்லாருக்கும் அதை சொல்லுவார். சொல்லும்போது அப்படியே அழுதுருவார். சொல்லிட்டு சொல்லுவார், இந்த பிரவச்சனம் பண்ணுறவாள்லாம் எப்படி தொடர்ந்து பேசுகிறான்னு எனக்கு புரியல, தொண்டை தழுதழுக்கும், பேச முடியாது. கண்ணப்ப நாயனார் சரித்திரம் சொல்லிட்டா, நந்தனார் சரித்திரம் உருகி போயிடும், கோரா கும்பார் சரித்திரம்னா உருகி போயிடும். அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காள். அவளோட பரம்பரைக்கார இன்னும் இருக்காள். அவள் வாழ்ந்த வீடு இருக்க, அவள் எழுதின பாட்டு இருக்க, சத்தியம். அப்போ அந்த பக்தி வேணுங்கிறது அவள்கிட்டே தான் வேண்டிக்கணும். பக்தியை கொடுங்கோ பக்தியை கொடுங்கோன்னு வேண்டிக்கணும். இந்த நிலையில தான் கூர்மதாசரை வந்துட்டு இருக்கார். தேகஜாவோ தவாராகோ, தேஞ்சு தேஞ்சு உடம்பு போட்டோம், என்ன நிலைமை வேணா வரட்டும், பாண்டுவனை பார்ப்பேன், அவன் சரணத்தை ஸ்பர்சிப்பேன், பண்டரிபுரம் போவேங்கிற நியமத்தை நான் விட மாட்டேன். பாண்டுரங்கி திருடபாவோ, ரெண்டு மொன்ன கையும் மொன்ன காலையும் வச்சுண்டு தேய்ச்சுண்டு 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 போகிறார். அவ்வளவு வழியில் பகவான் வந்து அவருக்கு ஒத்தாசை பண்ணினான்ங்கிறத நான் சொன்னேன். அந்தந்த வேலைக்கு பசிக்கும் போதெல்லாம் ஒரு வியாபாரி ரூபத்தில் வந்து இந்த பஞ்ச காலத்தில் வெள்ளத்துல எல்லாம் வந்து பொட்டலம் போடுவா தெரியுமா, அந்த மாதிரி பகவான் போடலை. இருந்து அவரை உடம்பை எழுப்பி விட்டு தொடச்சி விட்டு வஸ்திரம் மாற்றி விட்டு, ஒரு குழந்தைக்கு கை குழந்தைக்கு தாயார் எப்படி பண்ணுவாளோ. அடிக்கடி இந்த சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு பாட்டு நினைவுக்கு வரும், இப்போ ஞாபகம் வருது சொல்லிடுறேன். மத்வமுனீஸ்வரங்கிற மகான் சொல்கிறார், எனக்கு பாஸ் எஜமான்னு சொன்னால் நீ ஒத்தந்தான், வேறு யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னா, சம்பளம் கொடுக்குறான், சாப்பாடு போடுறான், காப்பாற்றுறான்னு ஒருத்தனை முதலாளின்னு சொல்கிறோம். முதலாளி தான் இல்லைங்களே,
நான் வேலைக்கு சேர்ந்த அன்னிலேருந்து காப்பாற்ற போகிறான். இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போனால் அவன் என்னை திரும்பி பார்க்க மாட்டான். அம்மா வயத்தில் இருக்கிறதுலேருந்து நீ என்னை காப்பாற்றினி. துமாஜா யஜமான ரமா துமாஜா யஜமான ராமா துமாஜா யஜமான ராமா துமாஜா जननी जठरी रक्षियने मज पोषुणी पंचही प्राण रामा पंचही प्राण माता கர்ப்பத்தில் இருந்தேன். எனக்கு உசுறு வந்துடுத்தோ, சாப்பிட முடியாது, ஆனால் பசிக்கிறது. எனக்கு எந்த ஆகாரமும் செல்லுபடி ஆகாது, ஆனால் பசிக்கிறது. உடம்பு வளரணும். எங்கள் அம்மா சாப்பிட்ட சாப்பாடை எனக்கு சாப்பாடை உள்ள நீ மாற்றி கொடுத்திய, யாரும் ஒன்றை விட பண்ண முடியும். பிறந்துட்டேன். இப்போ அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆகாரம் கிடைக்காது. வெளியில் கிடைக்கிற ஆகாரத்தை நான் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, சாப்பிட முடியாது. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னு நான் நினைக்கல, நீ கவலைப்பட்ட. என்ன பண்ண? அம்மாவோட ஸ்தானத்தில் பாலாக வந்திய. ஐசே அசத்தா யா போட்டாச்சி காக்கரு சிந்தா ஜான. என் வயதை பற்றி நீ கவலைப்படும் பொழுது என்னை பற்றி நான் நினைக்கலாமோ? மனசுனா நினைப்பு இருக்கும். அந்த நினைப்பு உன்னை பற்றினதாக இருக்கட்டும். உன் நாமாவை சொல்லிட்டு போகிறேன், உன் அடியார்களை பற்றி சொல்லிட்டு போகிறேன். என்னை பற்றி நான் நினைக்கிற மாதிரி முட்டாள்தனம் எதுவும் இல்லைன்னு இந்த மகான் பாடு. நீ அப்படி என் பக்கத்தில் இருந்து நீ என்னை கவனிக்கிறிய, எவ்வளவு கருணை அப்படின்னா நீ தான் என்னுடைய எஜமான்னு பாடு. அப்படி சுவாமி இவரை தொடச்சி விட்டு, ஊட்டி விட்டு, வஸ்திரம் மாற்றி விட்டு, அந்தந்த நேரத்துக்கு இவரை பண்ணி 4 மாத காலம் அவரை லாலலை பண்ணியிருக்கான். கார்த்திகை ஏகாதசிக்கு முத நாள் தசமி அன்னைக்கு பண்டரிபுரத்தில் கல்லுவலப்படும்னு சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் இவர் அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். பாவம் கிட்டத்தட்ட வந்துவிட்டார். இன்னும் கிட்டத்தட்ட 40-45 கிலோமீட்டருக்கு வேலை இருக்குது. எப்படி போவார் பாவம்? இருட்டி போயிடுத்து, தனியாக இருக்கார். பகல்லையே இப்போ போனால் பயமாக இருக்கும் அந்த இடம். ராத்திரி அவருக்கு இருட்டை பற்றி பயம் இல்லை, ஏதாவது ஆயிடுமோன்னு பயம் இல்லை, இந்த சந்தர்ப்பத்தை இழக்க போகிறேனேங்கிற எண்ணமும் பயமும் வந்துடுது. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கும் பண்டரிபுரம் கேள்விப்பட்டிருக்கேன், எப்படி இருக்குமோ? நான் பகவானோட கிருப்பையில் நேரவே பார்த்தேன். அந்த தசமி அன்னைக்கு ராத்திரி அப்பா அந்த சோகாமேளா மகாராஜ் வந்து எப்படி இருக்கும் பண்டரிபுரம்னு சொல்கிறார். விட்டல 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 கஜனி அவதி துமதுமணி பண்டரி பாண்டுரங்க விட்டல விட்டல கஜனி அவதி துமதுமணி பண்டரி பாண்டுரங்க விட்டல விட்டல கஜனி அவதி துமதுமணி பண்டரி பாண்டுரங்க விட்டல விட்டல கஜனி அவதி
துமலி பண்டரி அமளி துமளி படுறது. எங்க பார்த்தாலும் பஜனை ஆடி பாடி குதிச்சுன்னு இருக்கா சாதுக்கள்லாம். யார் யாரு அப்படின்னா நிவர்த்திநாதர், ஞானதேவர், சோபான் தேவர், நாமதேவர், இது மாதிரி மகா வைஷ்ணவ பக்தாள் அப்படி பாடி ஆடின்னு இருக்கா. அந்த நாம எப்படி கேட்கறதுன்னா இந்த மைக்கு ஸ்பீக்கர்லாம் கிடையாது, அங்கே பாடினா இங்கே கேட்கறது, கம்பீரமாக கேட்கறது. கஜரங்கிற பஜனை அப்படி கர்ஜனை பண்ணுறா. இதெல்லாம் கேட்டிருக்கேனே, இதை பார்க்க முடியாமல் போயிடுத்தேன், கேட்க முடியாமல் போயிடுத்தேன். திருப்பி இந்த மாதிரி பண்டரிபுரத்தில் எப்போவுமே பஜனை இருக்கும். இந்த மாதிரி ஒரு மகா உற்சவம் திருப்பி ஆஷாட மாதம் தானே வரும், விட்டா திருப்பி கார்த்திகை மாதம் தானே வரும். இத்தனை லட்சோபலட்சம் பக்தாலும் இந்த பஜனையுமா இந்த பண்டரிபுரத்தை பார்க்கணுமே, எனக்கு போயிடுத்தே அப்படின்னு மனசு ஒரே தாபத்தில் தவிச்சுன்னு இருக்கார். இத்தனை நாளாக தன் கூட வந்தது பாண்டுரங்கன்னு தானே அவருக்கு தெரியாது. யாரோ ஒரு வியாபாரி வந்து சகாயம் பண்ணின்றத இன்றைக்கி அவரையும் காணும். ஒரு புலம்புறதுக்காவது இப்படி மாட்டினுட்டேனே சுவாமி அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்கார். அங்கே பண்டரிபுரத்தில் எள்ளு போட்டால் எள்ளு விழாது அப்படி கூட்டம். அது இன்னைக்கு மீடியா வேர்ல்டு பார்க்கலாம், நம்ம வீடியோவே எல்லாம் இருக்கு. நேர பார்த்தா தான் அந்த சிலிர்ப்பு உண்டாகும். அச்சோ இப்படி கூட ஒரு பக்தி உண்டா, இப்படி ஒரு ஜனங்கள் உண்டா. சாதாரணமாக நம்ம ஊர்லேயே ஒரு கும்பாபிஷேகம் வந்ததுன்னா உற்சவத்துக்கெல்லாம் கூட்டம் வருது. ஆனால் அத்தனை பேரும் பஜனை பண்ணிட்டு, அத்தனை பேரும் பாகவதாளா, அத்தனை பேரும் சாதுக்களா அந்த மாதிரி பாடினா பகவான் ஏன் வராமல் இருப்பான்? அப்படி ஒரு பஜனை நடந்ததுன்னா, இப்போது பஜனை பண்ணினா சுவாமி வந்துடுறான்னு சொல்கிறா இல்லையா, எல்லாருக்கும் ஏன் பார்க்க முடியல அப்படின்னுட்டா, அந்த நிஷ்டையோட உள்ளுக்குள்ள தியானத்தோட பஜனை பண்ணினா சுவாமியுடைய இருப்பு பிரசன்ஸை புரிஞ்சுக்க முடியும். இப்போ பஜனை சம்பிரதாயத்திலே பார்த்தோம்னா பிள்ளையார்லேருந்து பாடுறதுன்னு உண்டு இல்லையா, அது சொல்லும்போது எப்படி சொல்லுவது தெரியுமா, கணேசாதி தியான கீர்த்தனைகள், தியானம் பாடுங்கோம்பா. தியானம் பண்ணுறதுன்னா பாடுறது உண்டோ அப்படின்னா தியானத்தோடு பாடுங்கன்னு அர்த்தம் அதுக்கு. எங்கள் குரு நாமாஜி சொல்லுவார், பஜனை ஆரம்பிக்கிறத கண்ணை மூடின்றோம், முடிஞ்ச உடனே கண்ணை தர சர்வத்திர ஹரிநாம ஸ்மரணம், ஹரினா சரின்னு கிளம்பிடுங்க, நிற்கக்கூடாது. லௌகீகம் வம்பு விவகாரத்துக்கு போகக்கூடாது, சத்சங்கத்துலேயும் அசத்சங்கம் வந்துடும், நிற்கக்கூடாது அப்படிம்பார். அதான் அப்படி ஒரு மக்னமாகி பஜனை பண்ணக்கூடிய சாதுக்களுக்கு பகவான் ஏன் வரமாட்டான்? பகவானுக்கு உருவம் இருக்கா இல்லையா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவாள்லேயே இந்த மாதிரி குழப்பமெல்லாம் உண்டு. சகுணமா நிர்குணமா, ஞானேஸ்வர மகாராஜ் சகுண நிர்குண தோனி விலட்சண பிரம்ம சனாதன விட்டலகாங்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகாக இதே அர்த்தம்தான், ஆனால் அவர் வேறு ஊரில் சொல்லியிருக்கார். அவன் சகுணமாகவும் இருப்பான், உருவத்தோடையும் இருப்பான், நிர்குணமாக உருவம் இல்லாமலும் இருப்பான். வேறு எப்படியெல்லாம் இருப்பாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அவன் எப்படி இருக்கணும் நீ டிசைட் பண்ணாதங்கிறது, நீ முடிவு பண்ணாத. அவன் இப்படி தான் இருப்பான்னு நீ சொல்லப்படாது அவனுக்கு. அவன் பகவான், உன்னையே அவன் தான் உண்டாக்கியிருக்கான். உனக்கு ரூபம் இருக்கா? இருக்குது. உலகத்தில் நீ பார்க்குற வஸ்துக்களுக்கெல்லாம் ரூபம் இருக்கா? இருக்குது. இப்போ அவனுக்கு இல்லை நீ எப்படி சொல்லுவேன்? இப்போ உருவத்தோடு தான் இருக்காரா? உருவத்தோடும் இருக்கார், இல்லாமலும் இருக்காரியா? ஜலத்துக்கு குளிர்ச்சி வந்ததுன்னா பனிக்கட்டி ஆகிடும், ரூபம் வந்துடுறது. சூரியன் உதிச்சதுன்னா உருகி போய் ஜலம் ஆகிடும். இன்னும் ஜாஸ்தி வெப்பம் வந்ததுன்னா இன்னும் காணாமல் போய் நீராவியாக போயிடும், மேகமாக போயிடும். அப்படி பக்தினால் குளிர்ந்து பகவான் ரூபம் எடுத்துக்கிறான். ஞானம் உதிச்ச உடனே பகவான் வந்து கண்ணுக்கு தெரியாமல் ஆயிடுறான்னு ஒரு உதாரணம் கொடுக்குறார். பரமஹம்சர் மாதிரி இத்தனை சுலபமான உதாரணம் யார் கொடுக்க முடியும்? அதனால் அவன் ரூபத்தோடையும் இருக்கான். நமக்கு நம்ம காலத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிங்கேரி ஆச்சாரியால் அபிநவ வித்யாதீர்த்த சுவாமிகளுக்கு வந்து சிவபெருமான் தரிசனம் கொடுக்குறார் மலை மேலே. அவர் சின்ன பையனாக இருக்கிறத சுவாமிகள் ஆகிட்டார். அப்போவே பரமேஸ்வரனை பிரத்யட்சமாக பார்த்தேன்னு அந்த ரூபத்தை அப்படியே வர்ணிச்சிருக்கார். அவருக்கு யோகம் எப்படி யோகாபியாசம் எல்லாம் யோக ரீதியாக தன்னை அடையிற மார்க்கமெல்லாம் சுவாமியே சொல்லித்தரார். சொல்லி தந்துட்டு சொல்கிறார், நீ சகுணமாக என்னை தியானம் பண்ணிட்ட, நிர்குணமாக தியானம் பண்ணுங்கிற. அப்போ அது அவரோட கட்டளை இல்லையா? நமக்கு ஒரு எல்லாத்தையுமே ஒரு உருவத்தோட ஒரு பெயரோட பார்த்து தான் பழக்கம். அப்படிங்கிறத நம்ம மனசு அரூபத்தை கிரகிக்க முடியாது. ஆனால்
நீ ரூபத்தோடு கும்பிட்டா உனக்கு நஷ்டம் இல்லை. உன் மனசு சுலபமாக அதை பிடிச்சிக்கும். பிடிச்சுண்டு சுவாமிக்கு உருவம் இல்லைன்னு அவரை எரேஸ் பண்ண ட்ரை பண்ணாத. நீ இல்லைன்னு உன்னை எரேஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணு. செல்ஃப் நெகேஷன் தான் முக்கியமே தவிர பகவானை மறுத்துட்டு அவன் அத்வைதி இல்லை, நாஸ்திகன் இல்லையா? அவர் எப்படி வேணா இருப்பார். இப்போ இவாளுக்கு பக்தி பாவம் இருக்க, இந்த ரூபத்தில் விட்டல் ரூபத்தில் பரபிரம்மத்தை பார்க்குறேன்னா பரபிரம்மம் வந்து நிற்கிறது. அப்படி அத்தனை சாதுக்கள் சேர்ந்து பஜனை பண்ணுறா. அது எப்படி இருக்குன்னா, பண்டரிபுரத்தில் சந்திரபாகாவுடைய மணல் கரையில் எத்தனை துகள் இருக்குமோ அத்தனையும் சாதுக்கள் ஆனாப்பில் இருக்கு, கொல்லுன்னு இருக்கு. நாங்கள் யாத்திரை போனபோது பார்க்கரி யாத்திரையில் அப்படி லட்சோபலட்சம் பேர் இருப்பா. ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி வாத்தியம் வாசிக்கிறவா, லட்சக்கணக்கான பேர் தாளம் வச்சுருப்பா. ஞானேஸ்வர் மகாராஜோட அந்த பல்லக்கு இருக்கும், அதுக்கு இன்சார்ஜாக ஒருத்தர் இருப்பார். அவர் அப்படி கை காட்டினார்னா அப்படியே நிசப்தமாகிடும். கண்ணை முடிஞ்சாலும் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். 1,00,000 பேருக்கு மேலே இருப்பான். லட்சம்னா 1,00,000 இல்லை, லட்சோபலட்சம் பேர். நாங்கள் போன வருஷத்தில் 22 lakhsன்னு பேப்பரில் போட்டிருந்தது. அவர் என்ன பண்ணுவார், இப்படி கை காட்டுவார். அப்படின்னாருன்னா அந்த லட்சோபலட்சம் ஜால்ராக்கள் ஒரே நேரத்தில் அடிக்கும். அந்த பக்கவாஜெல்லாம் கடு அடிப்பா. எப்படி இருக்குன்னு தெரியுமா? சொல்ல வார்த்தையே இல்லை. ஆகாசம் இடித்து மழை கொட்டுமோன்னு இருக்கும், அப்படி இருக்கும். அத்தனை பேரும் மாவுலி மாவுலி மாவுலின்னு கத்தும்போது, ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லும்போது அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பஜனை இந்த மகாத்மாக்கள்லாம் பாடும் பொழுது விட்டல் வந்து நிற்கிறான் அப்படின்னு ஜனாபாய் பாடுறான்.
நாமதேவர் பாடுறார், விட்டல் ஆடுறான். தேத்தே அசே தேவ உபா. முதல்ல வந்து ஜல்லுன்னு குதிச்சுட்டார். அப்படி இடுப்புல கையை வச்சுன்னு கண்ணை மூடின்னு நிற்கிறார். கைக்கு சமச்சரணாச்சி சோபா. இந்த பாட்டுல விறுவிறுப்பு ஏறி அத்தனை பேர் நாமாவளி சொல்லும் போது, பஜனம் போது கிருஷ்ணபிரேமி என்ன ஆடுறதை பார்க்கணும். அந்த வயசுலையும் அப்படி ஆடுவார். அப்படி கையை அப்படி வச்சுட்டு முதல்ல அப்படி லேசா, அப்புறம் காலை அப்படி மாற்றி 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 வச்சு, அப்புறம் வேகம். ரங்கு பரே கீர்த்தனாச்சா. கீர்த்தன ரங்குல, ஆனந்தத்துல பிரேமே ஹரிதாஸ் நாச்சத். ஹரியும் ஹரிதாசர்களும் ஆடுறா. संतबार पंडरीत कीर्तनाचा गजर होत सका विरला ஞானேஸ்வர. இந்த மாதிரி ஒரு நண்பன், ஒரு ஃப்ரெண்டு பார்க்க முடியுமா? ஞானேஸ்வர் மகாராஜ் மாதிரி ஒரு ஃப்ரெண்டுங்கிறா. ஃப்ரெண்டா? உனக்கு ஃப்ரெண்டா அவர்னு ஜனாபாய் கேட்டா. ஃப்ரெண்டு தான், ஆனால் என்னோட குரு நாம்தேவ் மகாராஜ், அவரோட குரு விஸ்வபா கேச்சர் மகாராஜ், அவரோட குரு இவர். ஸ்ரீ குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, ஆனால் ஃப்ரெண்டு மாதிரி பழகுவார். சகா விரளா ஞானேஸ்வர நாமயா சாத்தோ ஜிஹ்வார. இவர் ஒரு அபங்கம், அவர் ஒரு அபங்கம், மாற்றி 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 பாடுறா. பாட்டை நிறுத்தினா இவன் கிளம்பி போயிடுவான். அச்சோ சாமி ஆடிட்டே இருக்கானே, அப்படி பாடிட்டே இருக்கா. இப்படி பகவானை ஆட்டி வைக்கிற இந்த சாதுக்கள் திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்றேங்கிறா. ஐசா சந்தா சரண ஜாவே ஜனி மணி தயாவே. நாமதேவராத்து வேலைக்காரி ஜனாபாய். பக்திக்கு ஜாதி என்ன, பொசிஷன் என்ன, ஒன்றும் கிடையாது. பக்தி வந்துடுச்சுன்னா அவள் எல்லாரும் ஒரே ஜாதி தான், அந்த இடத்துல பேதம் கிடையாது. நாமதேவராத்து வேலைக்காரியாக இருந்ததுனாலேயே அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. ஒரு சன்னிதானத்தில், ஒரு மடத்தில் கைங்கரியம் என்ற பாக்கியம் கிடைச்சா பெரிய கோடி ஜென்ம புண்ணியம். தரிசனம் பண்ணா புண்ணியம், சேவை பண்ணா புண்ணியம். அப்படி ஜனாபாய் பாடின்னு இருக்கா. அத்தனை சாதுக்களும் ஆடுறா, பாடுறா, குதிக்கிறா. பஜனை பண்ணும்போது நமக்கு மனோலயம் உண்டாகிறதுனால கண்ணை மூடின்னு விடுறோம். பாண்டவனோட மூர்த்தியே கண்ணை மூடினாதான் இருக்கும், பஜனை கட்டுட்டே இருப்பார். அதனால் அப்படி நாமதேவரும் ஞானேஸ்வர் மகாராஜும் தன்னை மறந்து அப்படி பாடின்னு இருக்கிறத ஒரு பாவ சமாதி நிலைக்கு போயிட்டா. சட்டு நாமதேவர் கண்ணை திறந்து பார்த்தா விட்டலை காணோம். அச்சோ, பாட்டு முடியவே இல்லையே, அதுக்குள்ளே இந்த பையனை காணுமே. அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாதிரி ரொம்ப ஃப்ரெண்டு, பாண்டவன் அடாபடான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஃப்ரெண்டு. இவனை காணுமே. பார்த்தா கூட்டத்தில் அப்படி இப்படி போயிட்டு இருக்கான். எங்கேயோ இந்த உற்சவ கூட்டத்தில் அவசரமாக போகிறவ அப்படி இப்படி 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 போவாள். இந்த இவாளுக்கு தெரிகிறது. ஞானேஸ்வர மகாராஜ் கூப்பிட்டு, மௌலி போயிட்டு இருக்கான், என்னன்னு தெரியலையே, பார்ப்போமா? ரெண்டு பேரும் விரட்டுறா. கொஞ்சம் தூரம் போய்ட்டு திரும்பி பார்க்குறேன், வரான்னு தெரிஞ்சவன் நீ வேகமாக போகிறான். பகவான் வந்து விளையாட்டு பிள்ளை தானே, தீராத விளையாட்டு பிள்ளைன்னு பாரதியார் பாடினார். விரட்டின்ட்டு போகிறாவா ரெண்டு பேரும். அவனாக மாட்டிக்கணும்னு நினச்சாதான் மாட்டிப்பான். இல்லைன்னா அவனெல்லாம் ஒருத்தர் பிடிச்சிட முடியுமா? மாட்டிக்கணுங்கிறது எண்ணம் தான். அதனால் கொஞ்சம் தள்ளி போய் மாட்டின்டான். பிடிச்சிட்டா நாம தான். எங்கே போகிற அப்படின்னா, இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே வந்து அடிப்போம், நீ எங்கேயோ போறிய, எனக்கு 1000 ஜோலி இருக்குது. பஜனை நடக்கும்போது பாதியில் பாகவதால் வரலாமா? கரெக்ட். அந்த சட்டம் உனக்கு பொருந்தாதா? பஜனை நடக்கும்போது பகவான் நீ கிளம்பி போகலாமா? நாங்கள் புள்ளையை போட்டு முடிக்கவே இல்லை, இது எப்படி போனேன்? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எங்களுக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், உன் பின்னாடி வர்றதான் எங்களுக்கு வேலை. வம்படி பண்ணுவார். மகாபரிவா எழுதுறா தெய்வத்தின் குரல். நாமதேவரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவ இஷ்ட தெய்வத்தோட கொட்டம் அடிச்சான்னு எழுதுறேன்.
கொட்டம் அடித்தார். இவ்வளோ சக்கிய பாவம், சுவாதீனம். பின்னாடி வரதான் என் வேலை. நான் ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறேன், பஜனையை விட்டுட்டு நீ போய் பார்க்க போகிறேன்னா அவர் நிச்சயமாக முக்கியமானவராக தான் இருக்கணும். அந்த முக்கியமானவரை நாங்கள் பார்க்கணும். வா, இப்போ அவள் ஐஷின் போகணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ விளையாட்டு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு வந்தா அப்புறம் என்ன இருக்கு? இந்த பாரு, என்னை கூடலாம் நீங்கள் வர முடியாது, புரியுறதா? நான் நடந்து போவேன், கருடனில் போவேன், எப்படி வேணால் போவேன். நீங்கள் என் கூட வர முடியாது. நாங்கள் வர்றதுக்கு சௌரியமாக நீ வர, புரிஞ்சுதோ இல்லையோ? போயிட்டதுக்கு நீ போக முடியாது, எங்கள் கண்ணில் பொட்டுட்டா. நாங்கள் கருடனில் வர முடியாது, நடந்தால் வரணும். நீ வா, சிரிச்சுட்டே வாங்க ஆகும். கொஞ்சம் தூரம் போன உடனே எங்கே போகிறோம், யாரை பார்க்குறோம் தெரிஞ்சுக்கலாமா, அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன். அங்கே வந்தால் தான் அதெல்லாம் ஒரு மர்மமாக இருக்கணுங்க. இப்போ தான் வந்தால் தான் தெரியும், ஆச்சரியமாக இருக்கும். சரி சரி, அண்ணா நாங்கள் என்ன நடக்கிறது கஷ்டமாக இருக்காண்ணா, உன் கருணையால் தீர்த்த யாத்திரையே, காசி ராமேஸ்வரம் யாத்திரையெல்லாம் நாங்கள் வீட்டு வந்துவிட்டோம் நடந்து. அதனால் நீ எங்கே ஒவ்வொரு பிரமாதமா, உன் கூட நாங்கள் வந்துடுறோம். ஒரே ஒரு நிபந்தனை என்ன, ஆளுக்கு ஒரு பாட்டு பாடின்னு வரணுங்கிற. அதனால் நான் பாடிட்டா போச்சு. ஞானேஸ்வர் மகாராஜ் ஒரு பாட்டு, நாமதேவர் ஒரு பாட்டு மாற்றி மாற்றி பாடின்னு வரா. ஞானேஸ்வர் மகாராஜ் யாருன்னா, நாமதேவர் நான் சொன்னேன் பிரகலாதனாக இருந்து, அங்கதனாக இருந்து, உத்தவராக இருந்து நாமதேவராக வந்தார்னு. ஞானேஸ்வர் மகாராஜ் யார்? சாட்சாது பாண்டுரங்கனோட அவதாரமே. எப்படி ஆச்சாரியால் வந்து பரமேஸ்வரனே இல்லையா? அது மாதிரி பகவானோட அவதாரம் தான் அவர், ஒரு பாகவத அவதாரமாக எடுத்திருக்கார். அதனால் பாண்டரங்கனுடைய எண்ணம் என்னன்னு இவருக்கு எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? ஒரு ஞானிக்கு எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? கீதையில் பகவானே ஞானி து ஆத்ம இவ மே மதம், ஞானியாக நானே இருக்கான்னு சொல்லிட்டான். அப்போ அவரே ஒரு ஞானியாக வந்துவிட்டான்னு அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கான்னு தெரியாத மாதிரி தான் நடிக்கணும். ஒரு லீலைன்னு விளையாட்டுனா அந்த விளையாட்டு பூர்ணமாக இருக்கணும். இப்போ மகான்களை பெரியவாள்லாம் போய் நமஸ்காரம் பண்ணுறோம். ராமகிருஷ்ணவர் சொல்றார், என் எதிர்க்க ஒருத்தர் வந்து பேசும்போது ஒரு கண்ணாடி பீரோவில் வச்சுருக்கிற சாமான்கள் தெரியாமல் அவன் மனசில் இருக்கிற எண்ணமெல்லாம் எனக்கு தெரியுங்கிற. ஆனால் அவன் அதை காட்டிக்க மாட்டான். நம்மள மாதிரியே நம்மள்கிட்ட பேசுவா, பழகுவா. ஆனால் நமக்கு ஆபத்து வராமல் நம்மளை தடுத்து காப்பாற்றுவா. தபோவனத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு கிளம்புறார், சாமி உத்தரவு இல்லைன்னுட்டார். இல்லை சாமி அவசரமாக போகணுன்னா, தெரியும் அவசரமாக போகணுன்னு, அதுக்கு தான் உத்தரவு இல்லைன்னு. அவர் அவசரமாக அவர் எங்கே போகிறாருன்னு சாமிக்கு தெரியும், போகப்படாதுன்னு விட்டார். ராமாஜி இந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்னார். சாமி உத்தரவு இல்லைன்னா யாரும் போகமாட்டா. ஆனால் அவருக்கு ஏதோ முக்கியமான அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, அதை விட அவரோட விதி அவர் இழுக்கிறது. அன்றைக்கி ஒரு லாரி அடித்து அந்த ரோட்டில் அவர் போகணுன்றது அவருக்கு விதி. அது அவருக்கு தெரியாது. சாமி ஏதோ வியக்தமாக சொல்ல மாட்டார், போகப்படாதுன்னு விட்டார். பாத பூஜை ஆரம்பிச்சு கொடுத்து சாமி இப்போ ஏந்து வரமாட்டாருங்கிறதுனால இவர் என்ன பண்ணார், சட்டுன்னு ஒரு நமஸ்காரத்தை பண்ணார், கிளம்பிட்டார். அவர் வாசல்கிட்ட போகும்போது சாமி அப்படி அவரை பார்த்துட்டு பூமியை ஒரு உதைச்சாராம். அவர் அங்கேயே பொத்துன்னு விழுந்துட்டார். காலில் லேசாக அடிபட்டு எடுத்து அவர் ஏந்திருக்கிறத ஒரு 2 அடி தள்ளி லாரி ஒன்று ஃபாஸ்ட்டாக போகுது. இதுக்கு தான் இருக்க சொல்லிட்டு இருப்போம், ஓய்வில் இருந்துட்டு அப்புறமா போகலான்னு முடிஞ்சு போச்சு. அவள் ஏதாவது சொன்னால் நம்ம அப்படியே கேட்டுணுமே தவிர நமக்கு நம்மளோட வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு அவளுக்கு தெரியும். இங்கேக்கு வேணுங்கிறதும் பண்ணுவா, அங்கேக்கு வேணுங்கிறதும் பண்ணுவா. மகான்கள்கிட்ட பூரணமாக சரண்டர் ஆகிடணும். ஏன்னா பகவானே தான் அந்த ரூபத்தில் வரார். இப்படி பகவானோட அவதாரமான ஞானேஸ்வரம் வரார். அவருக்கு எல்லாம் தெரியும். இவர் எங்கே போகிறார், யாருக்கு சகாயமாக இருந்து 4 மாதமாக எப்படி கூட்டின்னு வந்தார். லவ்வில் இந்த கூர்மதாசர் எப்படி தனியாக தவிச்சுன்னு இருக்கார், இங்கே வர முடியலேன்னு எப்படி தவிக்கிறார். அவர் தவிக்கிறதுக்கு மேலே இவர் தவிச்சுட்டு பஜனையிலேருந்து போகிறதுக்கு பார்க்குறார். என் ரூட்டில் யாரை பார்க்க போகிறார் எல்லாம் இவருக்கு தெரியும். அதனால் அவரோட ஹரிப்பாட்டில் ஒரு பாட்டு வருது, என்ன, நிச்சயமும் நாமா சொல்கிறத நியமமாக வச்சுருக்கிற ஆட்களை பார்க்குறது ரொம்ப துர்லபம். அப்படி யாராவது இருந்துட்டால் அவளை விட்டு பகவான் பிரியவே மாட்டான். பகவானை என்றைக்கும் உங்கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறியா, ஒரு வழிதான். பகவான் வேறு, அவனுடைய நாமம் வேறு இல்லை. நாமா சொல்கிறத விட சுலபமான வழி இல்லவே இல்லை. அப்போ அந்த நாமாவை சொல்கிறதுங்கிறத நித்திய நேமமாக
नित्य नेम नामिते प्राणी दुर्लभ लक्ष्मी वल्लभ तया जवनी नारायण हरि नारायण हरि मुक्ति मुक्ति चारी घरी त्याचा हरि वीणा जन्म तो न कची बैठाना यमाचा बाहुना प्राणी होय ज्ञान देव उसे निर्दिश चाड़ गगना हुनिवाड नाम आहे हरि मुखे मना मुखे मना पुण्याची गणना कोण करी जय जय राम कृष्ण हरी நித்திய நாமம் சொல்றத தன்னுடைய வழக்கமாக வச்சுருக்கிறவன் ஒரு நாளும் நாமா சொல்லாமல் இருக்க மாட்டேன். முதல்ல ஒரு நாளும், அப்புறம் ஒரு க்ஷணமும் மாறி நாமா சொல்லாமல் இருக்க முடியாது. பேசுகிற நேரம் வேஸ்ட்டு, வம்படிக்கிற நேரம் வேஸ்ட்டு, ஒருத்தரை விசாரிக்கிற நேரம் வேஸ்ட்டு அப்படின்னு தோணி போய் அதிக நேரம் முதல்ல டு ஸ்டார்ட் வித் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம்னு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு ரகசியம் இருக்குது தெரியுமோ, வெறும் நாம சொல்லி பாருங்கோ, அது ஒரு விதமாக இருக்கும். மாலையை வச்சுட்டு ஜபிச்சு பாருங்க, நிறுத்துறதுக்கு மனசு வராது. நிஜமாவே ஜபமாலையை கையில் வச்சுட்டு ஜபிச்சோன்னா நிறுத்தவே தோணாது, ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்க தோணும். அதுக்காக தான் இந்த ட்ரிக்கு வச்சுருக்கா மகான்கள்லாம். இந்த சாண்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு மிஷின்லாம் வந்துடுத்தோம், அது நவீனம், அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் மாலையை வச்சு சொன்னால் அது இந்த நாமாசனங்கிற ஆசையை ஜாஸ்தி பண்ணுறது. அந்த மாதிரி யார் சொல்கிறானோ, நித்திய நிம நாமித்தே பிராணி துர்லப லக்ஷ்மி வல்லப தயாசவணி. லக்ஷ்மி வல்லபன் பக்கத்தில் இருப்பான், நெருக்கமாக இருப்பான். நாராயண ஹரி நாராயண ஹரி. சதா நாமம் சொல்றவனுக்கு புக்தி முக்தி சாரி கரி தியாச்சா, லௌகீகமாக வேணுங்கிற சுகங்கள் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், சதுர்விதமான முக்தி கிடைக்கும். என்ன சாலோக்கியம் கிடைக்கும், சாமீப்பியம் கிடைக்கும், சாரூப்பியம் கிடைக்கும், சாயுஜ்யம் கிடைக்கும், சத்சங்கத்திலேயே இருக்கிற பாக்கியம் கிடைக்கும், சத்சங்கத்தில் பகவானை நெருங்கி சேவை பண்ணுற பாக்கியம் கிடைக்கும், பகவானை தியானிச்சு நமக்கே அந்த ஒரு விலாசம் ஏற்பட்டு போயிடும். அப்புறம் சுவாமியோட கலக்கிற பாக்கியம் கிடைக்கும். இது அவ்வளவும் அவள் வீட்டிலேயே என்றைக்கும் இந்த சௌக்கியங்கள் இருக்காப்புல பகவான் பண்ணிடுவார் அப்படின்னா இந்த குடும்பத்துக்கே கிடைக்கும். ஹரி வீண ஜன்ம தோணர் கச்சி பைஜானா. எவன் மனுஷ பிரிவு கிடைச்சும் சத்சங்கத்துக்கு வராமல் நாமா சொல்லாமல் இருக்கானோ அவன் இருக்கிற வீடு நரகம். எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு கவலை பிரச்சனை. இன்றைக்கி போர் அடிக்கிறதே யாருக்கு கெடுதல் பண்ணலான்னு யோசிப்பான். அது பூமராங் மாதிரி உன்னையே வந்து அடிக்கும், அது உனக்கு தெரியாது இல்லையா. நம்ம விதைக்கிறது நமக்கு வந்துடுவேன் இல்லையா. அவன் வீடு நரகமாக இருக்கும், அவன் நிம்மதியாகவே வாழ முடியாது அவனால். ஹரி வீண ஜன்ம தோணர் கச்சி பைஜானா யமாச்சா பாகுணா பிராணி ஹோய. பகவானோட கட்டாட்சம் கிடைக்கிறதுக்கு பதிலாக யம தர்மனோட கட்டாட்சம் கிடைச்சுட்டே இருக்குங்கிற. வியாதி விக்கையாக கொடுத்து ஒரு பார்ட்டாக கட் பண்ணி மொத்தமாக தூக்கின்னு போயிடுவான். அதனால் அப்படி இல்லாத நாம சொன்னால் அதுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நான் எங்கள் அண்ணா நிவர்த்திநாதரை கேட்டேன், ஞான தேவ புசே நிவர்த்தி சிச்சாட ககனா ஹுனிவாட நாம. அண்ணா நாம மகிமை ரொம்ப உஸ்திங்கிறாளே, எவ்வளோ பெருசுன்னு கேட்டேன். ஆகாசம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு. அதை யாராவது அளக்க முடியுமா? அப்பேற்பட்டது நாமான்னு சொல்லிட்டார். அதனால் குளிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, குளித்தா தப்பு இல்லை.
அக்கா விழுப்பாதான் சொல்லணும்னு எடுத்துக்கப்படாது. குளிச்சுட்டு சொல்லுங்க, குளிக்காமல் சொல்லுங்க. துக்கார மகாராஜ் ஒரு அபங்கம் இருக்குது. காத்தால் ஏந்து பல்லு தேய்க்கலாம் கூட நினைக்காத, படுக்கையிலே உட்காந்து ஹரிஹரி நாராயணான்னு சொல்லு, சம்பவ மகாதேவான்னு சொல்லு, குருநாதான்னு சொல்லு, படுக்கையிலே நாம ஜபம் பண்ணுங்க. கஜேந்திர வரதா ஆதி மூலமே நாராயணான்னு யார் தூங்கி எழுந்த உடனே சொல்கிறாளோ அவளை நான் காப்பாற்றுவேன்னு பகவான் சத்தியம் பண்ணியிருக்காங்க இல்லையா? என்ன கட்டம் இருக்குது, எந்த நிலையிலையும் சொல்லு. ஒரு கால நேரம் கிடையாது, நியமம் கிடையாது. குருஜியோட பாட்டு கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாதுன்னு, துளி நியமம் கூட கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனலாக ஒரு வழி காட்டியிருக்காளே கலியில் ஜனங்கள் இப்படி தான் இருப்பான்னு அவளுக்கு தெரியுமே. கண்டிஷன்லாம் போட்டால் எங்களுக்கு நாமாவே வேண்டான்னு விடுவாங்க, இது எப்படி வேணால் சொல்லு. அப்படி சொல்கிற வாழ்க்கை இவ்வளவும் கிடைக்கும்னு சொல்லி நாம மகிமை எவரும் அவரும் அவரும் இவரும் பாடிண்டே போகிறா. பஜனை கேட்டால் நமக்கே நேரங்காலம் போகிறது தெரியாது. பஜனைக்குன்னே ஒரு அவதாரம் பாண்டுறாங்க. அவனை பக்கத்தில் வச்சுன்னு வா, 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி பாடின்னு வரா. அந்த காட்சி மனசால் நினச்சி பார்க்கணும். இப்போ நம்ம பண்டரிபுரத்துலேருந்து கிளம்பி காரில் நாங்கள் லாவல் போகிறோம். ஒரு 2.5-3 மணி நேரம் ஆகிடுறது. இந்த பாதை இன்றைக்கி கரடு முரடாக இருக்குது. இன்றைக்கே அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும்? அவனோட மென்மையான தாமர பாதங்கள் நோக பகவான் இந்த 2 சாதுக்களை கூட அழிச்சுண்டு அவள் திருவடியும் நோக. ஆனால் அந்த சிரமம் தெரியாமல் ஆனந்தமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே இவா 3 பேரும் வரா. எங்கே கூட்டின்னு போகிறான்னு தெரியாது, கேட்கப்படாதுன்னு விட்டான். சஸ்பென்ஸ். ஒரு அழகான தோட்டம், பச்சை பசேன்னு இருக்கு. ஒரு வெல் மெயின்டைன்டு கார்டன், ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணியிருக்கான்னு தெரியுது. புஷ்ப செடிகளாக அப்படி பூத்து குலுங்கிறது. தோட்டத்தை நெருங்கிறதுக்கு முன்னாடியே அந்த சுகந்தம் அடிச்சுடுத்து மூக்கு. அப்படி ஒரு வாசனை. ஒரு பக்கம் காய்கறிகள் பழங்கள், பெரிய தோட்டம். யாரோ அது நல்லா கவனிச்சுக்கிறா போல இருக்குது. நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறத கூட ஏதோ கட்டடம் ரோடு ஹோட்டல் கடைகள்லாம் பார்த்துட்டே போகிறது. திடீர்னு ஒரு வயல்வெளி வந்து வச்சுக்கோ, பச்சை பசேல்னு பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சி ஆகிடும், மனசுக்கு ஒரு நிறைவு. பகவானை பார்த்தாலே மனசு நிறைஞ்சு போயிடுங்கிறனால தான் பச்சை மாமலை போல் மேனின்னு சொல்லுவான். அந்த திருமேனி ராமனை வந்து மரகத நீளம்னு சொல்லுவார். ராமன் பார்த்துட்டா மனசு பார்த்தா மரகத ஷியாமான்னு மீனாட்சி, மனசு குளிர்ந்து போயிடும். தெய்வத்தோட தரிசனம். அப்படி இந்த பிரகிருதிங்கிறது பகவான் தானே, இயற்கை வேறு தெய்வம் வேறு இல்லை. பிரகிருதியை பார்த்தாலே ஈஸ்வர சிருஷ்டியுடைய ஒரு வினோதம் ஞாபகம் வந்து நமக்கு மனோலயம் உண்டாகணும். ராமகிருஷ்ணானந்த சுவாமிகள்னு நம்ம தட்சிண தேசத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வழிபாட்டை கொண்டுந்தவர். மெட்ராஸ் மட்டெல்லாம் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணதான். சசி மகாராஜ் அவர் சொல்கிறார், ஆகாசத்தை தியானம் பண்ணால் பகவத் தியானம் வந்துடுங்கிற, சமுத்திரத்தை தியானம் பண்ணு, வெட்ட வெளியே தியானம் பண்ணு, எல்லாம் சுவாமி தான், அவரை தவிர உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிற. கோவிலில் போய் அர்ச்சாவதார மூர்த்தியாக மட்டும்தான் இருக்காருன்னு இல்லை, அப்படியும் இருக்கார், இப்படியும் இருக்கார். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோன்னு அவ்வளவும் அவர் தானே. அதனால் அந்த தோட்டத்தை பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் இவா 2 பேரும் ரசிச்சா. சாமி அப்படியே நின்றுட்டான். என்னன்னா, இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன் இல்லையா, தாகமாக இருக்குது, உள்ளே போய் தூத்தம் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னா. நாமதேவர் சொன்னார், எங்களுக்கு தாகமாக இருக்காதா, நாங்களும் தானே நடந்து வந்தோம், நாங்கள் தூத்தம் குடிக்க மாட்டோமா, நாங்களும் வருவோம். நான் போய் தூத்தம் குடிச்சிட்டு சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் வரணும். ஏன் நாங்கள் இப்போ வந்தால் என்ன? ஞானேஸ்வர் நீ கொஞ்சம் சொல்லுப்பா, வம்படி பண்ணுறான் பாரு. ஞானேஸ்வர் மகாராஜ் சிரிச்சுக்கிறார், ஏதோ விளையாடுறா, போயிட்டு வரட்டும், பின்னாடியே நம்ம போகலாம், போயிட்டு சீக்கிரம் வந்துடும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா பாண்டுரங்கா, உன்னை விட்டு ஒரு க்ஷணம் என்னால் இருக்க முடியாது. கடைசியில் நாமதேவர் சரித்திரம் பூர்த்தியாகிறத உன் பக்தியால் என்னை வசப்படுத்திட்ட நாமதேவா, உனக்கு நான் கடன் பட்டிருக்கேன்டா, ஏதாவது என்கிட்ட கேளுங்கிற. நான் கேட்குற மாதிரி என்றைக்கு நீ வச்சுட்டு இருக்க? ஆத்திர கோதுமாவு இல்லைன்னா சப்ளை பண்ணிவிடுற, சர்க்கரை இல்லைன்னு கொண்டே இறக்கிவிடுற, நெய் இல்லைன்னு இறக்கிவிடுற, காய்கறி கொண்டே இறக்குற, பிராமண போஜனம் பண்ணி வைக்கணும், நீயே வந்து தட்சணை கொடுத்துட்டு போயிடுற, எங்கள் வீட்டு கல்யாணமெல்லாம் நீ பண்ணி வச்சுருக்க, எனக்கு தேவைங்கிற எண்ணம் வர்றது கூட நீ வந்து நிறைவேற்றி விடுற. நான் கேட்குற மாதிரி நீ என்றைக்கு வச்சுட்டு இருக்க? இல்லை நீ ஏதாவது கேட்கணும், நான் கொடுக்கணும். சரி கேட்குறேன், என்ன? உன் நாமாவை சொல்கிறவா யாரோ உலகம் உள்ள அளவுக்கும் அவளுக்கு கற்பனையில் கூட கஷ்டம் வரப்படாது, இப்படி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க.
ஆகல்ப ஆயுஷ்ய பாவிய தையாக்குலான்னு ஒரு அழகான அபகம் பிரார்த்தனை. உன் நாமாவை சொல்கிற சாதுக்கள் அடியார்கள் ஒரு நாள் கஷ்டப்படக்கூடாது, சௌக்கியமாக இருக்கணும். சௌக்கியமாக இருக்கிறதுனால நான் நன்னா இருக்கேன் பார் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. பகவானோட கிருப்பையினால் நன்னா இருக்கேங்கிற எண்ணம். சரி, உனக்குன்னு ஒன்றும் கேட்கலையேப்பா, ஒரே ஒரு க்ஷணம் உன்னை பிரியாத ஒரு பாக்கியத்தை, ஒரு கணமும் என் உள்ளம் மகளாது நிறைந்தருள்வாய் ஞானானந்த தேவா. இரவேது பகல் ஏது பிரிதேது பிரியாது என்னை நீ மனவாது சத்குருவாகி வந்தம்மை ஆட்கொள்வாய். என் உள்ளம் மகளாது நிறைந்தருள்வாய் ஞானானந்த தேவா. இங்கே டோலோசவத்தில் பாடுற பாட்டு க்ஷண ஏகன சாண்டி சங்கத்யாச்சா. நாமதேவர் சொல்ற, ஒரு க்ஷணம் உன்னை விட்டு இருக்கப்படாது, நான் உன்னை விட மாட்டேன். நீ தூத்தம் குடிக்க போற, எங்கேயா ஓடி போயிடுவேன், வந்துடு வேண்டாம், நீ கொஞ்சம் சொல்லுப்பா வேண்டாம், நீ விட்டுடு. உள்ளே போனால் உள்ள ஒரு அற்புதமான திருவிளையாடல் சாமி பண்ணினா அதை நம்ம நாளை பார்க்கலாம். बोला पुंडली कवरद हरि विठ्ठल सद्गुरुनाथ महाराज की जय. ज्ञानानंदा ज्ञानानंदा सद्गुरु ज्ञानानंदा. ज्ञानानंदा ज्ञानानंदा सद्गुरु ज्ञानानंदा. ज्ञानानंदा ज्ञानानंदा